வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் குக் கிச்சனில் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான பீட்ரூட் பொரியல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு குக்கரில் 2 மீடியம் சைஸ் பீட்ரூட்டை நல்லா தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். அந்த பருப்பையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 டம்ளர் அப்படி இல்லாட்டி அரை டம்ளர் தண்ணி போதும். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கரெக்டாக 3 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 3 விசில் பொறுத்து காய் நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 காஞ்ச மிளகாய் உடைச்சிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு அந்த உளுத்தம்பருப்பு லேசாக கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டதும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த பீட்ரூட்டையும் இது கூடவே சேர்த்து அந்த தண்ணி லேசாக வற்றி வர வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம். தண்ணி ஓரளவு நல்லா வற்றி வந்ததும் நான் இன்றைக்கி 2 சில் அளவுக்கு தேங்காயை இந்த மாதிரி துருவிட்டு சேர்த்துருக்கேன். நல்லா தண்ணி விடாமல் அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காயை துருவியும் சேர்த்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி தண்ணி சேர்க்காமல் மிக்சியில் போட்டு அரைச்சியும் சேர்த்துக்கலாம். இப்போது தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு நிமிஷம் நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான பீட்ரூட் பொரியல் தயாராகிடும். இந்த பீட்ரூட் பொரியல் எல்லா சாதத்தோடையுமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இது நம்ம டைரெக்டாக கடாயில் பீட்ரூட் பொரியல் செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ரொம்ப ட்ரையாக இருக்காது. கொஞ்சம் ஈரப்பதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பொரியலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.